எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு தலையெழுத்து? என்னோட பிரச்சனைகளுக்கான தீர்வு தான் என்ன? இதுல இருந்து எனக்கு ஒரு விடிவு காலமே பிறக்காதா? இந்த மாதிரியான கேள்விகள் உங்கள நிறைய பேருக்கு இருக்கும். இப்படிப்பட்ட கேள்விகளுக்கான ஒரு நல்ல பதில, நல்ல தீர்வை தான் இப்ப நாம பார்க்க போறோம். இன்னைக்கு ஆடி கிருத்திகை. யாமிருக்க பயமேன்னு சொல்லி பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடிய முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய மட்டும் நீங்க சொன்னாலே போதும், உங்க தலையெழுத்தே ஒரே நொடியில மாறும்னு சொல்லலாம். வாங்க, அது என்ன வார்த்தைன்னு இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம். வராகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வராகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஜூலை மாசம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆடி கிருத்திகை. இந்த கிருத்திகை நட்சத்திரம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மத்தியானம் 2:41 நமக்கு ஆரம்பமாகுது. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மத்தியானம் 1:40 வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் நமக்கு இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நாளைக்கு 2 நாள்லயுமே இந்த கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு. இந்த கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஆடி மாசத்தோட கிருத்திகை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தேதி 29. இதுல இருக்கக்கூடிய 9ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 11ங்கிற நம்பர் வரும். இந்த 11ங்கிற நம்பர்ல இருக்கக்கூடிய 1ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு 2ங்கிற நம்பர் வரும். இந்த 2ங்கிற நம்பர் சந்திர பகவானுக்கு உரிய நம்பர். இன்னைக்கு திங்கட்கிழமை சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அந்த வகையில திங்கட்கிழமையோட சேர்ந்து 2ங்கிற கூட்டுத்தொகை வர்ற மாதிரியான தேதி வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். இந்த மாதிரியான விசேஷமான நாட்கள்ல பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும். நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், நம்ம தலையெழுத்து நிச்சயமா இந்த நாள்ல மாறுங்கிற முழு நம்பிக்கையோட இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையே ஒரு நொடியில மாறும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நாளா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த சக்தி வாய்ந்த நாள்ல நம்ம வீட்டுல நாம செய்ய வேண்டிய 2 பரிகாரங்களை பத்தி இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல இன்னைக்கு நாம பூஜை அறையில விளக்கு ஏத்தி வைக்கும் போது அதுல சேர்த்துக்க வேண்டிய ஒரு பொருளை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது நம்ம வீட்டுல எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம 16 வகையான செல்வங்களும் ஐஸ்வர்யமும் நிறைஞ்சு இருக்கிறதுக்கு இன்னைக்கு நீங்க ஏத்தக்கூடிய விளக்குல ஒரு துளி அளவுக்கு இப்ப நான் சொல்ல போற பொருளை நீங்க சேர்த்துக்கிட்டாலே போதும். அது என்ன பொருள்ங்கிறத இந்த வீடியோலயே நாம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது 2வது பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீர்றதுக்கும் நம்ம தலையெழுத்து ஒரே நொடியில மாறுறதுக்கும் இன்னைக்கு நாம சொல்ல வேண்டிய அந்த வார்த்தைய பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல விளக்கோட எண்ணெயில நாம சேர்த்துக்க வேண்டிய அந்த பொருள் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு ஆடி கிருத்திகை இருக்கு. நிறைய பேரு ஆடி கிருத்திகைக்கான வழிபாடுகளை வீட்டுல செய்வீங்க. கோவிலுக்கு போயும் வழிபாடுகளை செய்வீங்க. இப்படி நீங்க வீட்டுல வழிபாடு செய்யும் போது நீங்க ஏத்தி வைக்கக்கூடிய விளக்குல இப்ப நான் சொல்ல போற பொருளை நீங்க சேர்த்துக்கிட்டாலே போதும். முருகப்பெருமானோட பரிபூரணமான அருள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலர் இன்னைக்கு வெற்றிலை தீபம் ஏத்தி வைப்பீங்க. ஒரு சிலர் இன்னைக்கு ஷட்கோணம் வரைஞ்சு அதுல தீபத்தை ஏத்தி வைப்பீங்க. அப்படி இல்லைன்னா சாதாரணமா எப்பயும் ஏத்தி வைக்கக்கூடிய விளக்கையாவது இன்னைக்கு நீங்க ஏத்தி வைப்பீங்க. இப்படி நீங்க ஏத்தி வைக்கக்கூடிய எந்த விளக்குல வேணாலும் இப்ப நான் சொல்ல போற பொருளை நீங்க சேர்த்துக்கலாம். அந்த பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா சுக்கு. கொஞ்சமா சுக்க நச்சிட்டு அந்த பவுடரை ஒரு சிட்டிகை அளவுக்கு எடுத்து நீங்க ஏத்தி வச்சிருக்கக்கூடிய விளக்கோட எண்ணெயில சேர்த்துக்கோங்க. இந்த சுக்குக்கு மிஞ்சின மருந்து இல்ல, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த சுக்கு முருகப்பெருமானுக்கு உகந்தது. அந்த வகையில முருகப்பெருமானோட பரிபூரணமான அருள் நமக்கு கிடைக்கிறதுக்கும் 16 வகையான செல்வங்களும் நம்ம வீட்டுல நிறைஞ்சிருக்கிறதுக்கும் ஆடி மாசத்தோட கிருத்திகை நாளான இன்னைக்கு நீங்க ஏத்தக்கூடிய விளக்குல ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு இந்த சுக்க நீங்க சேர்த்துக்கும் போது உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் நிச்சயமா ஏற்படும். ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கும் நமக்கு கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறதுனால நாளைக்கு காலையில நீங்க விளக்கு ஏத்தி வைக்கிறீங்கன்னா அந்த விளக்கோட எண்ணெயில கூட இப்ப நான் சொன்ன மாதிரி சுக்கு பவுடரை நீங்க தாராளமா சேர்த்துக்கலாம்.
சரி, தீபத்தை எத்தனை மணிக்கு ஏத்தி வைக்கணும், டைம் சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு சிலர் கேப்பீங்க. இன்னைக்கு சாயங்காலம் 6 மணில இருந்து 8 மணிக்குள்ள எப்பயும் போல நீங்க தீபத்தை ஏத்தி வைக்கும் போது இந்த சுக்கு பவுடரை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல விளக்கேத்துறீங்கன்னா அப்பயும் அந்த எண்ணெயிலையும் இந்த சுக்கு பவுடரை நீங்க சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில 6 மணில இருந்து 9 மணிக்குள்ள நீங்க தீபத்தை ஏத்தி வைக்கும் போது அந்த எண்ணெயிலையும் இந்த சுக்கு பவுடரை நீங்க சேர்த்துக்கலாம். சரி, இப்போ அந்த 2வது பரிகாரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை யாரு வேணாலும் செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம், ஆண்கள் பெண்கள் எல்லாருமே செய்யலாம், பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் செய்யலாம். சுத்தமா இருக்கிறவங்க இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை உங்க வீட்டுல பூஜை அறையில இருந்து செய்யுங்க. மத்தவங்க உங்க வீட்டுல எந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னும் சொல்ல போனா உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்கன்னா அந்த இடத்துல இருந்தும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 10 பைசா கூட செலவே இல்லாத பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம மனசுக்குள்ள நாம சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தையை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். அதனால இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் எதுவும் கிடையாது. அடுத்ததா இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யலாம்னு சொல்லி கேப்பீங்க. எந்த நேரத்துல வேணாலும் செய்யலாம். அதாவது இன்னைக்கு மத்தியானம் 2 மணி 41 நிமிடங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு நாளைக்கு மத்தியானம் 1 மணி 40 நிமிடங்கள் வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு. இந்த நேரத்துல எப்ப வேணாலும் இப்ப நான் சொல்ல போற வார்த்தையை நீங்க சொல்லலாம். அதே மாதிரி உங்க மனசுக்குள்ள இந்த வார்த்தைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. நீங்க ஏதாவது ஒரு வேலை செய்யறீங்கன்னா அந்த டைம்ல கூட இந்த வார்த்தைய நீங்க சொல்லலாம். சரி, எந்தெந்த வேண்டுதல்களுக்காக இந்த வார்த்தைய சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எல்லா வேண்டுதல்கள் இருக்கிறவங்களும் சொல்லலாம். உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா, இந்த வார்த்தைய தாராளமா நீங்க பயன்படுத்தலாம். கடன் பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கொடுத்த பணம் திரும்பி வரணும்னு நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். திருமணம் நடக்கிறதுல தடைகள் இருக்குன்னு சொல்றவங்க, குழந்தை பாக்கியம் எனக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, கணவன் மனைவி ஒற்றுமைக்கு, சொந்த வீடு கட்டுறதுக்கு, நிலம் வீடு விற்பனை ஆகிறதுக்கு, இப்படி உங்களுடைய சொத்தை வித்ததுக்கு அப்புறமும் ஒரு சிலருக்கு கைக்கு பணம் வராம தள்ளி போகுதுன்னு சொல்றீங்க. இந்த மாதிரியான தடைப்பட்ட பணம் உங்க கைக்கு வர்றதுக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்படி உங்களுக்கு எந்த ஒரு வேண்டுதல் இருந்தாலும் சரி, நிறைவேறாத ஆசை எதுவா இருந்தாலும் சரி, உடனடியா இந்த பரிகாரத்தை இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா ஒரே நொடியில உங்க தலையெழுத்தே மாறும். முதல்ல முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி சுத்தமா இருக்கிறவங்க பூஜை அறையில உட்கார்ந்துக்கோங்க. மத்தவங்க வேற எந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல்ல முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலை உங்க மனசுக்குள்ள நிலைநிறுத்திக்கோங்க. அந்த முருகப்பெருமான் கிட்ட மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வு கூடிய சீக்கிரத்திலேயே கிடைக்கணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய உங்க மனசுக்குள்ள நீங்க சொல்லுங்க. வேலும் மயிலும் துணை. இதுதான் அந்த வார்த்தை. நம்ம சேனல்ல நிறைய பதிவுகள்ல இந்த வார்த்தைய பத்தி நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். ரொம்ப ரொம்ப பழமையான வழிபாடு தான் இந்த வேல் வழிபாடு. இன்னும் சொல்ல போனா முருகப்பெருமானுக்குரிய முக்கிய வழிபாடுகள்ல ஒண்ணுதான் இந்த வேல் வழிபாடு. அந்த வகையில முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த இந்த நாள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்றதுக்கு, நிறைவேறாத வேண்டுதல் நிறைவேறதுக்கு வேலும் மயிலும் துணைங்கிற வார்த்தைய உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க. உங்க முதுகு தண்டை நேரா வச்சு ஸ்ட்ரைட்டா நீங்க உட்கார்ந்துகிட்டு தொடர்ந்து 5 நிமிஷத்துல இருந்து மேக்சிமம் அரை மணி நேரம் வரைக்கும் கூட இந்த வார்த்தைய உங்க மனசுக்குள்ள நீங்க சொல்லலாம். உங்க மனசுக்கே ஒரு திருப்தி ஏற்படும். அது வரைக்கும் இந்த வார்த்தைய நீங்க சொல்லுங்க. இந்த வார்த்தைய சொல்லி முருகப்பெருமான் கிட்ட நீங்க முழுசா சரணடைஞ்சிட்டாலே நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல் நிறைவேறதுக்கான வழிய அந்த முருகப்பெருமானே உங்களுக்கு காமிப்பாரு. அந்த முருகப்பெருமானே நேர்ல வந்து உங்களுக்கு உதவி செய்வாருன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த வார்த்தை தான் இது. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.